மத்தேயு 11:27. சகலமும் என் பிதாவினால் எனக்கு ஒப்புக் கொடுக்கப்பட்டிருக்கிறது. பிதா தவிர வேறு ஒருவனும் குமாரனை அறியான். குமாரனும் குமாரன் எவனுக்கு அவரை வெளிப்படுத்த சித்தமாய் இருக்கிறாரோ அவனும் தவிர வேறு ஒருவனும் பிதாவை அறியான். குமாரன் எவனுக்கு அவரை பிதாவை வெளிப்படுத்த சித்தமாய் இருக்கிறாரோ அவனும் தவிர வேறு ஒருவனும் பிதாவை அறியான். இயேசு கிறிஸ்து பிதாவை யாருக்கு வெளிப்படுத்துகிறாரோ அவர்கள் மட்டும்தான் தேவனை அறிய முடியும். மற்றவர்கள் பிதாவை, இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிற சரியான ஒரு வார்த்தை பிரயோகம் பிதா. பிதா என் பிதாவினால், பிதா தவிர. 2 முறை பிதா என்கிற பிரயோகம்தான் சொல்லப்பட்டிருக்கிறது. தேவன் என்கிற சொல் பிரயோகம் கூட இங்கே இல்லை. அப்படி என்றால் தேவனை குறித்து வெளிப்பாடு ஏற்கனவே இருக்கிறது என்றெல்லாம் வசனம் சொல்கிறதே. ரோமர் 1:20 சொல்கிறதே, படைப்புகளை பார்க்கும்போது வானத்தையும் பூமியையும் மலையையும் கடலையும் மிருகத்தையும் பறவையையும் ஜீவராசிகளையும் பார்க்கும்போது அவருடைய வல்லமை, அவருடைய தேவத்துவம் ஆதியிலிருந்து தெளிவாய் காணப்படும்னு ரோமர் 1:20 இருக்க. அதை குறித்து என்ன? ரோமர் 2:14-15 மனிதனுடைய சுபாவத்தில், மனசாட்சியில் இது குற்றம் இது குற்றம் இல்லை என்கிற ஒரு பில்டப் லா, இயல்பாகவே ஒரு நியாயப்பிரமாணம் உள்ளுக்குள்ள அது பதிந்திருக்கிறதே, அதை குறித்து என்ன என்கிற கேள்வி எழும்பலாம். அவருடைய வல்லமையும் அவருடைய தெய்வீக தன்மையும் படைப்புகளில் வெளிப்படுகிறது. மனிதனுடைய மனசாட்சியில், மனிதனுடைய சுபாவத்தில் இது தப்பு, இது சரி, இது நன்மை, இது தீமை, இது பாவம், இது புண்ணியம் என்கிற அந்த உணர்வு பதிக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் அவர் பிதா, அவருடைய தகப்பனுடைய இருதயம், அவர் எப்படி ஒரு தகப்பனாக இருக்கிறார், ஆவிகளின் பிதாவாய் இருக்கிறார், ஜோதிகளின் பிதாவாய் இருக்கிறார், பரலோக பிதாவாய் இருக்கிறார் என்கிற வெளிப்பாடு அது இயேசு கிறிஸ்துவின் மூலமாக மட்டும்தான் வர முடியும். ஒரு மார்க்கத்தில் இயேசு கிறிஸ்துவ வெறும் தீர்க்கதரிசியாக தான் ஏற்றுக்கொண்டிருக்கிறாங்க, பைபிளை ஏற்றுக்கொண்டிருக்கிறாங்க. இயேசு கிறிஸ்து பரிசுத்தம் உள்ளவர், கன்னியின் மகன், நியாயம் தீர்ப்பார், திரும்ப வருவார் என்றெல்லாம் ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அவரை தேவனுடைய குமாரனாக ஏற்றுக்கொள்ளலை. அதனால அவர்கள் அந்த மார்க்கத்தில் கடவுளை தகப்பனா அவர்களால் ஏற்றுக்கொள்ள முடியலை. அந்த மார்க்கத்தில் இருந்து ரட்சிக்கப்பட்ட ஒரு சகோதரி எழுதின புத்தகத்தின் பேர் தான் பிதாவே என்று அழைக்க துணிந்தேன். ஐ டேர் டு கால் ஃபாதர். ஏன்னா அந்த மார்க்கத்தில் கடவுளை அப்பான்னு கூப்பிட முடியாது, அப்பான்னு அவரை நினச்சி பார்க்க முடியாது. அந்த ஒரு வெளிப்பாடு அந்த சகோதரிக்கு உண்டானது. மிகவும் புகழ்பெற்ற ஒரு புத்தகம் அது. தேவனை ஒரு தகப்பனாக, ஒரு தந்தையாக கிறிஸ்து மட்டுமே வெளிப்படுத்த முடியும். அதைத்தான் இங்கே அவர் சொல்லுகிறார். குமாரன் எவனுக்கு பிதாவை வெளிப்படுத்த சித்தமாயிருக்கிறாரோ அவனும் தவிர வேறு ஒருவனும் பிதாவை அறிவான். 3 தடவை பிதான்னு சொல்லப்பட்டிருக்கு அந்த வசனத்தில். ஆகவே தேவன் ஒரு ராஜாவா? ஆம். தேவன் ஒரு நியாயாதிபதியா? ஆம். தேவன் ஒரு எஜமானா? ஆம். தேவன் ஒரு வள்ளலா, அள்ளி கொடுக்கிறவரா? ஆம். அதோடு அல்ல, எல்லாவற்றிற்கும் மேலாக தேவன் அவர் ஒரு தகப்பன், அவர் ஒரு தந்தை, அவர் அப்பா. இதை உணர்வதற்கு, புரிவதற்கு இயேசு கிறிஸ்து மாத்திரமே வழி, வேறு வழி இல்லை. ஆமென்.